நம்ம இன்றைக்கி பாலும் கேரட்டும் வச்சு கேரட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக புட்டிங் செய்ய போகிறோம். இது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈவன் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, லேட் பண்ணாமல் இந்த கேரட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகர் எடுத்துக்கோங்க. 8 கிராம் அளவுக்கு அகர் எடுத்துக்கோங்க. அகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி புட்டிங் எல்லாமே ஜெலட்டின் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அகர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி அகர் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். அகர் இந்த மாதிரி சிசர் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஊறினக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். அது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் பொங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 மீடியம் சைஸ் அளவு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேரட் சீக்கிரமாக வேகும். இப்போ கேரட் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். மூடி போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது கேரட் முழுமையாக வெந்துருச்சு. ஒரு கேரட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். நல்லா ஆறினக்கப்புறமா கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கேரட் வேக வச்ச பாலையும் சேர்த்து மறுபடிக்கும் ஒரு டைம் அரைச்சிருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அகர் 30 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு. இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. அகர் வந்து அந்த தண்ணியிலே நல்லா கரைஞ்சிட்டு முழுமையாக வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுகர் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பால் விழுது இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், லேசாக கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படியே ப்ளெயினாக அந்த கேரட்டோட கலர்லேயே கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நெய் தடவின ஒரு ட்ரேக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இது போல் மாற்றிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ட்ரேயில் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கும். அதை எடுத்து விடுறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் இல்லைன்னா குச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சில்லுன்னு கேரட் புட்டிங் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி லேசாக கை வச்சு எடுத்தாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். எல்லா ஓரங்கள்லையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவிழ்த்துனீங்கன்னா இது ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது நல்ல சாஃப்டாக ஒரு ஜெல்லி போல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.